ஓம் முருகா முத்தமிழ் இறைவா வடிவேலா சக்தியின் மகனே மால் மருகா சரவண பவனே குருபாலா. திருவாழ்க திருவேத்துணை, குருவாழ்க குருவே துணை. அன்பர் அனைவருக்கும் ஸ்ரீ விசா ஜோதிடத்தின் சிவகுருநாதனின் அன்பான இனிய காலை வணக்கங்கள். இந்த பதிவில் இந்த வாரத்திற்கான எண்கணித பலன்களை பார்க்க போகிறோம். எண்கணித பலன்கள் ஏன் என்றால், சில பேருக்கு பிறந்த தேதி மட்டும்தான் தெரியும். மாதம், வருடம், நேரம் எல்லாம், ஊர் எல்லாம் ஞாபகமும் இருக்காது. அப்பேற்பட்டவர்களுக்கு ஜாதகமும் இருக்காது. அப்படி உள்ள அன்பர்களுக்கு பிறந்த தேதியை வைத்துக்கொண்டு அந்த கிரகத்தின் ஆதிக்கத்தை வைத்து இந்த வாரத்திற்கான பலனை பார்க்க போகிறோம். இந்த வாரம் என்றால் நவம்பர் 17 23 வரையும், கார்த்திகை 1ஆம் தேதியிலிருந்து கார்த்திகை 7ஆம் தேதி வரையில் உள்ள இந்த வாரத்திற்கான எண்கணித பலன்களை இனி பார்க்கலாம். 1, 10, 19, 23, 28 1, 10, 19, 28 ஆகிய தேதிகள் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் பணவரவு, தனவரவு நன்றாக இருக்கும். பணப்புழக்கம் நன்றாக இருக்கும். பொருளாதார வளர்ச்சி நன்றாக இருக்கும். எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாம் வெற்றியை தரும். தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் தங்களுடைய வியாபாரம் தொடர்பாக பயணச் செலவுகள் செய்ய நேரிடலாம். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றம் உண்டாகும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை காணப்படும். வீட்டில் சுபகாரியங்கள் நடக்கும். பெண்களுக்கு பிரச்சனைகள் அகலும். கலைத்துறையினருக்கு அவர்களுடைய செயல்திறனுக்கு ஏற்றவாறு தேவையான பொருட்களை வாங்கி அதை பயன்படுத்துவார்கள். அரசியல் துறையினர்களுக்கு வீண் பழிகள், வீண் மனஸ்தாபங்கள் வரும். மாணவர்கள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். இந்த வார அசுப பலன் நீக்குவதற்கு நரசிம்மருக்கு தீபம் ஏற்றி வழிபடுவது மகிழ்ச்சியை தரும். அடுத்து 2, 11, 20, 29 ஆகிய தேதியில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரத்தில் நீங்கள் திட்டமிட்டு செய்யும் காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறும். உணர்ச்சி வசப்படாமல், நிதானமாக, அவசரப்படாமல், பதட்டமடையாமல் எந்த தொழிலை செய்தாலும், எந்த காரியத்தை செய்தாலும் சிறப்பாக இருக்கும். தொழில் வியாபாரம் தொடர்பாக அலைச்சல்கள் உண்டாகலாம். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கூடுதல் பணி சுமை காரணமாக அதிக நேரம் வேலை பார்க்க வேண்டியிருக்கும். குடும்பத்தில் மனநிறைவு ஏற்படும். பெண்களுக்கு கடின முயற்சியின் பேரிலேயே காரியங்கள் வெற்றி பெறும். அரசியல்வாதிகள் மிகப்பெரிய உதவிகளை செய்து பாராட்டுகளை பெறுவீர்கள். கலைத்துறையினர் படிப்படியாக வளர்ச்சிகளை காண்பீர்கள். மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றம் காணும். ஆனால் அதற்கு நீங்கள் அதிக முயற்சிகளை செய்த வேண்டியிருக்கும். நீங்கள் மாரியம்மனை வழிபட்டு வர இந்த வாரம் உங்களுக்கு மாறாத இன்பங்கள் மகிழ்ச்சியை தரும். அடுத்து 3, 12, 21, 30 ஆகிய தேதியில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் இதுவரை இருந்த குழப்பங்கள், தடைகள் நீங்கி மனதில் ஒரு தெளிவு உண்டாகும். எடுக்கின்ற முயற்சிகளில் எதிர்பார்த்த பலன்களை பெறலாம். தொழில் வியாபாரத்தில் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இடமாற்றம் உண்டாகலாம். குடும்பத்தில் இருப்பவர்கள் வீண் பேச்சால் மன வருத்தத்தை உண்டாக்கலாம். உறவினர்கள் நண்பரிடம் பழகும் போது கவனம் தேவை. பெண்களுக்கு குழப்பங்கள் நீங்கி மனதில் தெளிவு உண்டாகும். கலைத்துறையினருக்கு காரிய வெற்றிக்கு தேவையான உதவிகள் கிடைக்கும். அரசியல் துறையினருக்கு வீண் வழக்கு விவகாரங்கள் வரலாம், ஜாக்கிரதை. மாணவர்களுக்கு முயற்சிகளில் எதிர்பார்த்த பலன்கள் கிடைப்பதால் சில காலதாமதங்கள் ஏற்படும். பரிகாரமாக இந்த வாரம் வியாழக்கிழமை அன்று சிவனுக்கு தீபம் வெட்டி அர்ச்சனை செய்து வந்து வாழ்க்கையில் முன்னேற்றத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். அடுத்து 4, 13, 22, 31 ஆகிய தேதிகள் பிறந்தவர்களுக்கு வீண் செலவுகள், இதுவரை இருந்த வீண் செலவுகள் எல்லாம் குறையும். எந்த வேலையும் செய்து முடிப்பதில் இதுவரை இருந்த தடை தாமதங்கள் நீங்கும். தொழில் வியாபாரத்தில் கூடுதல் ஈடுபாட்டுடன் இருப்பவர்களுக்கு புதிய ஆர்டர்கள் பெறுவதில் இருந்த தாமதம் நீங்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மிகவும் கவனமுடன் இருப்பது நல்லது. குடும்பத்தில் இருப்பவர்களை அனுசரித்து சென்றால் குடும்பம் ஒரு பல்கலைக்கழகமாக இருக்கும். பெண்களுக்கு தேவையற்ற செலவுகள் ஏற்படும். கலைத்துறையினர்கள் தங்களுடைய முயற்சிக்கு சாதகமான பலன்களை பெறுவார்கள். அரசியலில் இருப்பவர்கள் பேச்சு திறமையால் அவருடைய காரியத்தை சாதித்து கொள்வார்கள். மாணவர்களுக்கு ஆசிரியர் உதவியுடன் பாடங்களை படிப்பது நல்லது. பரிகாரம் ஆதிபராசக்தி வழிபாடு ஆனந்தத்தை தரும். அடுத்து 5, 14, 23 ஆகிய தேதியில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் இந்த வாரம் வேகத்தை விட விவேகமாக செயல்படுவதே நல்லது. வாகன ஓட்டுவதில் கவனம் தேவை. பணத்தை எதிர்பார்த்ததை போல் இருக்கும். ஆனால் பணம் வருவதில் தாமதம் ஏற்படும். தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் அகலும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வீண் அலைச்சல்களை சந்திக்க நேரிடும்.
குடும்பத்தில் இருந்து வந்த கருத்து வேற்றுமை நீங்கும். பெண்களுக்கு வினோதமான செயல்படுவார்கள். ஆனால் அதுவும் வெற்றி பெறுவதால் அவர்கள் மகிழ்ச்சி அடைவார்கள். கலைத்துறையினருக்கு வீண் அலைச்சல்கள் குறையும். அரசியல் துறையில் இருப்பவர்களுக்கு நினைக்கும் காரியங்களை தள்ளி போடலாம். மாணவர்களுக்கு வீண் அலைச்சல்களை தவிர்ப்பது நல்லது. இந்த வாரம் பரிகாரமாக பெருமாள் வழிபாடு உங்களுக்கு பெருமையை சேர்க்கும். 6, 15, 24 தேதிகளில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் இதுவரை இருந்த எதிர்ப்புகள் விலகும். பகை விலகி எதிலும் நட்பு வெற்றி கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வீண் அலைச்சல்கள் குறையும். எடுத்த காரியத்தை வெற்றியுடன் செய்து முடிப்பீர்கள். தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் குறையும். லாப வருமானங்கள் அதிகரிக்கும். குடும்பத்தில் இருந்த மன வருத்தங்கள் மாறி ஒரு குடும்பத்தினருடன் சுமூகமான நிலைகள் உண்டாகும். வீட்டில் சுபகாரியங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும். பெண்களுக்கு எதிர்ப்புகள் விலகும். கலைத்துறையினருக்கு பேச்சு திறமையால் காரியங்களை சாதித்துக் கொள்வீர்கள். அரசியல் துறையினருக்கு எதிர்பார்த்த காரிய தடைகள் இன்றி முடியும். மாணவர்களுக்கு போட்டிகள் குறையும். கல்வியில் முன்னேற்றம் காண்பீர்கள். நீங்கள் ஆஞ்சநேயரை வழிபட்டால் ஆனந்தத்தை அடையலாம். 7, 16, 25 ஆகிய தேதிகளில் பிறந்தவர்களுக்கு சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் முன்கோபம் உங்களுக்கு வரும். முன்கோபம் என்றால் உங்களுக்கு முன்கோபம் வந்து நிற்கும். எதிர்பாராத பண தேவைகளை உண்டாக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலையில் டென்ஷனும் வீண் அலைச்சல்களும் இருக்கும். தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்களில் தாமதம் ஏற்படலாம். குடும்பத்தில் எதை பேசுவதாக இருந்தாலும் பேச்சில் நிதானம் தேவை. பெண்கள் எதிர்பார்த்த தகவல்கள் தாமதப்படலாம். கலைத்துறையினருக்கு சொத்துக்களை அடைவதில் தடைகள் ஏற்படும். அரசியல் துறையினருக்கு தேவையான வசதிகள் கிடைப்பதில் ஆர்வம் காட்டுவீர்கள். மாணவர்களுக்கு பாடங்களை படிப்பதில் பின்னடைவு ஏற்படாமல் இருக்க கவனத்துடன் ஒரு முறைக்கு இருமுறை படிப்பது நல்லது. ஐயப்பன் வழிபாடு உங்களுக்கு ஐஸ்வர்யத்தை தரும். அடுத்து 8, 17, 26 ஆகிய தேதியில் பிறந்தவர்களுக்கு உங்களுக்கு பேசி இந்த வாரம் நீங்கள் காரியத்தை சாதிக்கப் போகிறீர்கள். போட்டிகளில் சாதகமான பலன்கள் கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் நீங்கி வியாபாரம் விருத்தி அடையும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வேலை பார்க்கும் இடத்தில் கவனமுடன் பழகுவது நல்லது. கூட இருப்பவர்களை குளிபறக்கும் சூழ்நிலையில் இருப்பதால் கவனமாக இருப்பது நல்லது. குடும்பத்தில் இருப்பவர்களுடன் வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது. அதுவும் மூத்தோரை அனுசரித்து செல்வது மிக மிக நல்லது. பெண்களுக்கு சின்ன விஷயங்கள் கூட மனநிறைவை தரும்படி நடக்கும். கலைத்துறையினருக்கு சிலரின் விரும்பத்தகாத வாக்குவாதங்களை சந்திக்க நேரிடும். அரசியல் துறையினருக்கு எல்லா வசதிகளும் உண்டாகும். மாணவர்களுக்கு கல்வியில் இருந்த தடை நீங்கி முன்னேற்றம் உண்டாகும். இந்த வாரம் நீங்கள் முருக வழிபாடு செய்தால் உங்களுக்கு முற்றிலும் ஆனந்தம் உண்டாகும். அடுத்து 9, 18, 27 ஆகிய தேதிகளில் பிறந்தவருக்கு இந்த வாரம் எல்லா விதத்திலும் நன்மை உண்டாகும். எதையும் செய்து முடிக்கும் துணிச்சல் அதிகரிக்கும். தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்களுக்கு கீழ்நிலையில் உள்ளவர்களால் நன்மை உண்டாகும். அதாவது ஊழியர்கள், ஸ்டாஃப், அது மாதிரி. உத்தியோகஸ்தர்கள் இருப்பவர்களுக்கு முன்னேற்றம் காண்பார்கள். குடும்பத்தில் குதூகலம் உண்டாகும். பெண்களுக்கு எதிர்ப்புகள் விலகும். கலைத்துறையினருக்கு மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். அரசியல் துறையினருக்கு பயணங்களால் மகிழ்ச்சியும் ஆதாயம் கிடைக்கும். நிலம், வீடு, வாகனம் வாங்க வாய்ப்புகள் கைகூடி வரும். மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி பெற துணிச்சலாக சில முயற்சிகளை ஏற்பீர்கள். இந்த வாரம் முருகனை வணங்கி வர முற்றிலும் உங்களுக்கு இன்பமும் நன்மையும் பெருகும். இந்த வாரம் மட்டும் இல்லாமல் எல்லா வாரங்களும் நீங்கள் எல்லா சுப பலனையும் பெறுவதற்கு என் அப்பன் செந்தூர் முருகன் உங்களுக்கு துணை புரிவதோடு ஆயுள், ஆரோக்கியம், அமைதி, சந்தோஷம், ஐஸ்வர்யம் போன்ற எல்லா செல்வங்களையும் தந்து காத்தல் வாழ்க வளமுடன், வளர்க சுகமுடன். அறம் செய்வோம், கர்மத்தின் வழி உரைப்போம். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை தட்டினீங்கன்னா இதை மாதிரி வீடியோக்கள் உங்கள் அலைபேசியில் முகப்பு திரையில் நோட்டிஃபிகேஷனாகவோ அல்லது வீடியோவாகவோ வந்து தரிசனம் செய்யும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள், செயல்படுங்கள். முருகாசரணம், கந்தாசரணம், எங்கும் மங்களம் உண்டாகட்டும். இதுபோல் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுவது உங்கள் அன்பன் ஸ்ரீ விசாக ஜோதிடத்தின் சிவகுருநாதன். நன்றி, வணக்கம்.